நீங்க ஜெபம் பண்ணுங்க, தூதர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. நிறைய நேரங்களில் நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆட்களும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, நீங்க தூதர்களின் ஊழியத்தை மறுக்கவே முடியாது. ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்ப சபையில் உள்ள மக்கள் அவனுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, சபையார் என்ன பண்றாங்க? ஊக்கத்துடனே யாருக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு தலைவனுக்காக மக்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, pray for pastor, pray for leader. ஆமென். ஆமா, ஜெபம் பண்றாங்க. ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக, ஏன் தெரியுமா, அதே சிறைச்சாலையில தான் இன்னொரு ஆள் இருந்தான். அவனுக்காக யாரும் ஜெபம் பண்ண மாதிரின்னு தெரியல, ஒன்றும் பண்ண மாதிரின்னு தெரியல. அவன் தலையை எடுத்துட்டாங்க. அவன் பேர் தான் யாக்கோபு. என்ன பேரு? யாக்கோபு. யோவான் வந்து அது காஸ்பல்ல, இதில் ஆக்ட்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா யாரு? சூப்பர்மா, கரெக்டாக போட்ட. யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தினால் அப்போதான் ஒன்று போயிருக்குது. பாருங்களேன், சில இடத்துல மக்கள் கரெக்டாக ஜெபிச்சிருந்தா சிலதை தடுத்துடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் சில தீமைகளை தடுத்து நிறுத்துகிற வல்லமை உள்ளதா இருக்கிறது. That's very important. Your prayer is very important. Amen. Bless you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, தூதர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. ஜெபம் இல்லாத ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். வார்த்தையை பிடிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். உங்களுக்காக, சபைக்காக, பட்டணங்களுக்காக, இதுக்காக நல்ல அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. மற்றதெல்லாம் பாருங்க, ரொம்ப ஈஸியா நடக்கும். ஆமென். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள்ல சொல்லுது, தலைவர்களுக்காக, ஆளும் தலைவர்களுக்காகவும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நீங்க பண்ணணும். சபை பிள்ளைகள் இது குறித்த வெளிப்பாட்டோட்டம் இருந்து நாம ஜெபிக்கும் பொழுது சிலதை தடுத்து நிறுத்த முடியும். ஆமென். யாக்கோபு சபை ஜெபிச்சதும் தெரியல, பேதுரு சபை, இந்த உன்னத கேதுரு சபை, இந்த ராயல் ஃபேமிலி சபை. ஆமா, நம்ம ஆட்கள் ஏதாவது நடந்துட்டோம், இப்படி நடந்துச்சு, ஆண்டவர் ஏன் இப்படி தடுக்கல, நீ ஏன் ஜெபிக்கல? ஆமா, எல்லாம் கத்தர் மேலேயே பழிய போட்டு போயிருது. எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்கிட்டோம்னா கட்லிக்கில் ஒருத்தர் இருக்கானா இல்லையா? உடனே மேல இருக்கும் பார்த்துவோம், மேல இருக்கும் பார்த்துக்கானே பேசிட்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் மேல இருக்கோம் மேல இருக்கிறவன்ட்டு. கடவுள் உங்களை வச்சிருக்கிறார், நீங்க ஜெபிக்கணும். ஆமா.